இந்த இடத்தில் நாம் கவனிக்க வேண்டிய செய்தி, திருமாவளவனுக்கு யார் டெல்லியிலிருந்து ஒரு பெரிய அதிகாரி பேசியிருப்பாங்க, சும்மா இவராக அடிச்சு விட்றாரு, என்னை அவங்க கூப்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினா தனக்கான அப்படி கெத்து மாதிரி காமிச்சு பேசுகிறாரோ அப்படிங்கிற மாதிரி பலர் நினைக்கிறீங்க. 100க்கு 100 விழுக்காடு திருமாவளவன் சொன்னது உண்மையாகத்தான் இருக்கும். ஏன்னா டெல்லியினுடைய அரசியலை தெரிந்து கொண்டிருந்தால் விடுதலை சிறுத்தைகளுடைய திருமாவளவன் அவர்களை டெல்லியை சேர்ந்த எத்தனையோ அதிகாரிகள் இந்நேரம் முயற்சி பண்ணியிருக்கலாம். ஆசை காட்டுவார்கள், பேரம் பேசுவார்கள், அல்லது வேறு விதமாக மிரட்டுவார்கள். ஆதாய அரசியல் அல்லது மிரட்டல் அரசியல், இது ரெண்டையுமே டெல்லி பண்ணும். இப்போ நேற்று கிடையாது, தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, எல்லா மட்டத்திலையும். இதற்கு ஒரு உதாரணம், 1971ஆம் ஆண்டு திமுக மிகப்பெரிய அளவில் செல்வாக்குடன் தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்குது, 15 எம்பிகள் இருக்கிறாங்க. அப்போ எப்படியாவது திமுகவை பலவீனப்படுத்தணும், ஒரு திராவிட கட்சியை மாநில கட்சியை பலவீனப்படுத்தணும்னு டெல்லி திட்டமிட்டு ஒரு உளவுத்துறை அதிகாரியை ஃபிக்ஸ் பண்ணுச்சு.